வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு? என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மிதுன ராசி ரெட்ட ராசின்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்ட ஆண் பெண் 2 பேருடைய பண்புகள் கலந்திருக்கும். புதனுடைய ராசிங்கிறதால புத்திசாலியாக நடந்து கொள்ளக்கூடியவங்களே சொல்லலாம். புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியில், அதாவது கண்ணியில் உச்சடையக்கூடிய பாக்கியத்தை கொண்டவர். தன்னுடைய சொந்த ராசியிலே நிலைச்சு நிற்கிறதால இந்த ராசிக்காரங்க புதன் தான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதால எந்த சூழ்நிலையும் யாருக்கிட்டையும் கையேந்து நிற்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. தன்னுடைய சொந்த காலை தான் எப்போதும் நிற்கிறேன்னு நினைக்கக்கூடியவங்க தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க சொல்லலாம். மற்றவங்களுக்கு இல்லாமல் ஓடி ஓடி உதவின்னு கேட்டால் ஓடி போய் செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க போய் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னே சொல்லலாம். நட்பு மட்டும் அதிகம், கலகலன்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க பேச ரசிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் எப்போதுமே இருக்குன்னு சொல்லலாம். நண்பர்களுக்கு ஒரு உற்ற துணையா, அதாவது உடுக்கை இழந்த கை போல அங்கே இடுக்கன் களைவு தான் நட்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்துன்னு சொல்லலாங்க. ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது. நட்புன்னு வந்துட்டா எல்லாருக்கிட்டையுமே நல்ல விதமாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். புதன் ராசிக்காரங்களாக இருக்கிறதால இந்த சென்டிமெண்ட்லாம் இவங்ககிட்ட அதிகம் இருக்காது. ஏன்னா மனசு பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே மனசை விட புத்தி சாதுரியம் தான் உங்களுக்கு பெருசாக இருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். யதார்த்தவாதிங்கன்னு சொல்லலாங்க இந்த ராசிக்காரங்களை. குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இவங்க யாரையுமே பகிச்சிக்க மாட்டாங்க. குடும்ப உறவு எல்லாருமே வேணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணையை அதிகப்படியாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இருந்தாலுமே எல்லாருமே கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க. எல்லாரையுமே கவரவும் முயற்சி செய்யக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலையும் கவரக்கூடிய கலைத்திறமை கொண்டவங்களாக தான் இவங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூட யோகம் உண்டு. மற்றவங்க பொறுத்த வரைக்குமே மற்றவங்க உங்களை பார்த்து வைக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு குறிக்கோளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் எப்போதுமே பெருமாள் வழிபாடுகளை செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல பலனை தருங்க. புதன் தான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால புதன் பகவான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் கூட உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய மாதங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு வருமானங்கிறது இனி நிறைஞ்ச மாதமாக தான் இருக்கும். ரொம்ப நாளாகவே பண பிரச்சனையிலே இருந்திருப்பீங்க. நிறைய பணம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, ஆனால் அது கைக்கு வந்து சேர்ந்துருக்காது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குது. வேலையிலையுமே உங்கள் திறமை வெளிப்படும். நல்லது எது கெட்டது எதுன்னு தெளிவாக புரியக்கூடிய நேரம், நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. வெளியில் எல்லாமே நல்லதாக நடந்தாலும் குடும்பத்தில் இந்த நேரம் பிரச்சனை வரதான் செய்யும். வாழ்க்கை துணைக்கிட்ட போய் சொல்லிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக விவாதம் செஞ்சுக்கிறது நல்லது. மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணைக்கிட்ட போய் சொல்லாதுங்க. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டாலே இந்த மாதத்தில் வரக்கூடிய சண்டை இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும். எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. எதிர்கள் வகையில் கவனமாக இருந்துக்க பாருங்கள். சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு செய்கிற மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே ஒரு நல்ல பலனை தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இந்த நேரம் பேச்சால் மற்றவங்க மனசில் எளிதாக இடம் பிடிச்சிருவீங்க. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த நேரம் உங்களுக்கு சாத்தியம். நிறைய விஷயங்கள் பேசி பேசி சாதிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுவதுமே வலுவாக இருக்கிறதால உற்சாகங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். பழைய நண்பர்கள் எல்லாமே இந்த நேரம் தேடி வருவாங்க. உறவினர்கள் இந்த நேரம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறாங்க. நல்ல ஒரு நிலையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நோயோட தாக்கம் குறையும். உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் வேலைச்சும் அதிகமாக இருக்கும், ஆனால் தவிர்க்க முடியாது. பயணம் இந்த நேரம் உங்களுக்கு இருக்குங்க. தூக்கமும் கொஞ்சம் இந்த நேரம் பாதிக்கப்படுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் மற்றவங்க ஆலோசனை சொல்லி கேட்குறது இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். மூளை செலவு செய்கிறாங்கன்னே சொல்லலாம். கொஞ்சம் இந்த நேரம் கவனமாக இருந்துக்கணும். உங்கள் தவறை யார் சுட்டி காட்டினாலும் நீங்கள் மறுபடியும் இது விமர்சனம் பேசுகிறது, இந்த கடுமையாக பேசுகிறது வேண்டாம். பொறுமையாக நடந்துக்க பாருங்கள். விவாதங்களை தவிர்த்துட்டாலே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு இனி வாரிசு உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்லபடியாக திருமணம் முடியக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பழக்க வழக்கங்களை நீங்கள் கவனம் செலுத்த பாருங்கள். இது வரைக்குமே நிறைய பாதிப்புங்கிறது உங்களுடைய குழந்தைகள் வழியில் சந்திச்சிருப்பீங்க. கூட பழக்க வழக்கங்களால் நிறைய பாதிப்பு உங்கள் குழந்தைகள் வழியில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். அது நீங்கள் வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் நண்பர்கள் தேடி வருவாங்க. சுக்கிரன் சாதகமான இருக்கிறதால இந்த நேரம் பணப்புழக்கம் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் செய்வீங்க. ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்ப்பு இல்லாமல் நீங்கும். வாகனத்தை இந்த நேரம் சீர் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்குமே இந்த நேரம் வழி உண்டாகும். தாய் வழி உறவுகளை ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சகோதர வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் மனஸ்தாபம் உண்டு.
அதே மாதிரி கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருக்க பாருங்கள். மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ரத்த அழுத்தம் மாதிரி ஏற்படலாம். கொஞ்சம் நடைப்பயிற்சி, சின்ன சின்ன உடல் பயிற்சி இது எல்லாமே செஞ்சுக்கிறது நல்லது. தூக்கமின்மை பிரச்சனை, இந்த கனவு தொல்லை இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். குடும்ப விஷயத்த மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. 3ஆம் நபர் கூட குடும்ப வாழ்க்கையிலையும் இந்த நேரம் அனுமதிக்காதீங்க. இது நீங்கள் கவனமாக செஞ்சுட்டு வந்தாலே நல்ல பலன் தான். அரசியல் துறையில் சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்கட்சியோட ஒரு தாக்கி பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மாணவர்களுக்கு இந்த நேரம் ஒரு கல்வி விஷயத்தில் குழப்பம் இருக்கும். ஆனாலுமே இந்த நேரம் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றினீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். கன்னி பெண்களாக இருந்தால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். நிறைய பேர் இது வரைக்குமே உங்களை ஏமாத்திருப்பாங்க. அவங்ககிட்டருந்து முழுமையாக விடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வியாபாரம் செய்யக்கூடிய முயற்சிகள் பழிக்கும். வியாபாரம் சம்மந்தப்பட்ட வழக்கு வெற்றியாகவும், பழைய பாக்கி இருந்தால் போராடி வசூலிக்கிற மாதிரி தான் இருக்கும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை இந்த நேரம் வியாபார ரீதியாக அதிகமாக இருக்குது. இந்த பழம், காய்கறி, கட்டிட உதிரிப்பாகும், மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வாகனம் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடியவங்க, இது இவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் லாபம் சிறப்பாக இருக்குது. பங்குதாரர்கள் வழியில் மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாரும் கலந்து நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. சக ஊழியர்கள் விஷயத்தில் இந்த நேரம் கொஞ்சம் வரைக்குமே நீங்கள் வேலை சும்மா உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டியதாக இருக்கும். இதனால் கொஞ்சம் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. இதனால் வேலை சும்மா கொஞ்சம் குறைஞ்சாலே உங்களுக்கு கோபமும் தன்னால் குறையும். பணப்புழக்கம் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சண்டை சச்சரவு வயல்வெளிகளை ஏற்படலாம். எதுவும் பெருசு எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பக்கத்து நிலத்துக்கார்ட்ட பகையை வளர்க்க வேண்டாம். உங்கள் பலவீனத்தை சரி செஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மேலுமே நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னு பார்க்கலாங்க. இந்த நேரம் நீங்கள் சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை தரிசனம் செய்கிறது நல்லது. பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வரதுமே ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மிதுன ராசியில் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிருக ஸ்ரீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் புத்தி சாதுரியத்தால் எல்லாமே சிறப்பாக கொண்டு வருவீங்க. இந்த காலம் ராசிக்குள்ளே பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பகவான் நிலை கொண்டிருக்கிறதால 2ஆம் இடத்துல செஞ்சுருக்கிறதால செய்கிற செயலில் வேகம் இருக்கும். சில நேரம் ஒரு சில விஷயங்களை சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க. அது விலக வாய்ப்பு இருக்குது. உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள். புதன் வக்கரமாக இருக்கிறதால எதுலேயுமே நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக முடியும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். நிறைய புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஆனால் புதிய ஒப்பந்தங்க வகையில் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். இடம் விற்கிறது, வாங்குற மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருந்துக்கணும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பண பிரச்சனை தன்னால் தேடி வரும். கவனமாக இருக்கிறது தான் நல்லது. சனியும் சூரியனும் உங்களை உயர்த்த தரக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க. அரசு வழி முயற்சி எடுத்திங்கனாலும் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி கிடைக்கும். வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உயர்வு உண்டாகக்கூடிய நேரம். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க நிலைமை இனி மாறுங்க. நினைச்ச வேலையை நினைச்சபடி நடக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டு முயற்சி செய்கிறீங்கனாலும் சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு தேர்வில் இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். ஆசிரியர்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் இந்த நேரம் காது கொடுத்து கேளுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். பெருமாள் வழிபாடு இந்த நட்சத்திரக்காரங்க செஞ்சுக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக தான் செயல்பட்டாகணும். ஜீவன சாந்தத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராக சந்தனம் செய்கிறதால வியாபாரத்தில் கொஞ்சம் சிந்தனை உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற வேலை என்னவோ நல்லபடியாக தான் நடக்கும். ஆனால் முயற்சிக்கு ஏற்ற லாபம் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் லாபம் கிடைக்கும். சூரியன் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பு உண்டாகி இருக்குது. உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பண பிரச்சனை முடிவுக்கு வரும். புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் கண்ட கனவு நனவாகும். வழக்கு மாதிரியான விஷயம் சாதகமாக முடியும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. ராகு பகவான் வருமானத்தை அதிகரித்து தருவார். உங்கள் செல்வாக்குன்னு எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வேலை ரீதியாக சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. தம்பதிகளுக்குள்ளேயும் இந்த நேரம் நல்ல மனமாற்றம் உண்டு. இது வரைக்குமே ஒரு கோபத்தால் வார்த்தையை விட்டுருப்பீங்க. அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த நேரம் சிறப்பு தான். ஏன்னா இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசுகிறதால நிச்சயம் நல்ல மாற்றம். எதுலேயும் அவசரங்கிறது வேண்டாம். கொஞ்சம் எதிர்மறை சிந்தனை நீக்குங்க. நிதானமாக செயல்படுங்க. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. வேலையில் கவனமாக இருங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் முடியும். கொஞ்சம் அலைச்சல் இந்த நேரம் இருக்குது. கொஞ்சம் வெளியூர் பயணம், தொழில் ரீதியாக நீங்கள் வெளியூர் போகிறது மாதிரியான இருக்கலாம். ஆனால் நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்ல பலனை கொண்டு வந்து தரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சது கிடைக்கக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குரு பகவான் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறதால அவருடைய பார்வை 4, 6, 8ஆம் இடத்துல இருக்கிறதால திட்டமிட்டு நீங்கள் செய்கிற வேலையில் லாபம் இருக்கும். உழைப்பு அதிகமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது பூர்த்தி ஆகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். எதிர்ப்பு பிரச்சனைன்னு போயிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு பின்னாடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் நிலைமை உயர்ந்து வரும்.
மறைஞ்சிருக்கக்கூடிய செல்வாக்கு எல்லாமே வெளிப்படுங்க. வியாபாரம் லாபம் அடையும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால, ஒத்துழைப்பும் கிடைக்கிறதால இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சிறப்பு தான். தள்ளி போன வழக்கு எல்லாமே முடிவுக்கு வரும். தொழில் முயற்சி சிறப்பாக இருக்குது. வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வரும். சனி பகவானால் எடுக்கிற வேலை நல்லபடியாக முடியும். சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறதால தம்பதிக்குள்ளே அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு மாற்று சிந்தனை எதுவும் இடம் கொடுக்காதீங்க. படிப்பில் முழு கவனம் செலுத்துறது நல்லது. இந்த நேரம் சிறப்பான காலகட்டம். சின்ன வியாபாரிகளாக இருந்தாலும் ஒரு புதுசாக முதலீடு செய்யணும்னு யோசிப்பீங்க. ஆனால் நல்லா யோசித்து செய்ய பாருங்கள். ஷேர் மார்க்கெட் மாதிரி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் தள்ளி போய் தான் கிடைக்கும். இந்த நேரம் நீங்கள் அம்மன் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். வீட்டுக்கு அருகில் எந்த அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, தெய்வமேற்று வழிபாடு செய்யுங்க. சிறப்பான பலன் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய நேரம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே என்ன வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.